حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பிடுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜையும் குறிப்பிடுகிறார்கள். ஹஜ் என்பது இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய 5வது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹஜ்ஜு 3 விதமாக இருக்கிறது என்பதாக ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதிலே ஒன்று ஹஜ்ஜே தமத்து, 2 கிரான், 3 இஃப்ராத். தமத்து என்று சொன்னால் முதலில் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்து முடித்துவிட்டு பிறகு இஹ்ராமை களைந்ததற்கு பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் ஹஜ்ஜுக்காக அவர்கள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை தொடங்குவது. இது ஹஜ்ஜே தமத்து. கிரான் என்று சொன்னால் அந்த துல்ஹஜ்ஜுடைய அந்த ஆரம்ப நாட்களில் இஹ்ராம் அணிந்து உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்து முடித்து மொட்டையடிக்காமல் அல்லது முடியை வெட்டி கொள்ளாமல் அந்த இஹ்ராமுடைய நிலையிலேயே அப்படியே இருந்து ஹஜ்ஜை மேற்கொள்வது, ஹஜ்ஜை முழுமையாக முடிப்பது. இதற்கு ஹஜ்ஜே கிரான் என்பதாக ஃபுகஹாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இரண்டிற்கும் குர்பானி கொடுப்பது, ஒரு ஹதி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. 3வதாக ஹஜ்ஜே இஃப்ராத், ஹஜ்ஜுக்காக மட்டும் இஹ்ராம் அணிந்து செல்வது, ஹஜ்ஜை முடித்துவிட்டு வீடு திரும்புவது. இப்படி 3 வகையாக ஹஜ் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை நாம் பார்ப்போம். அதில் நிறைய சிறப்புகள் ஹஜ்ஜுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடுகிறீர்களோ வேகமாக சீக்கிரமாக அந்த ஹஜ்ஜை முடித்து கொள்ளுங்கள். காலம் தள்ளி போட வேண்டாம். காலம் தள்ளி போட உங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முடியாமல் கூட போய்விடலாம். எனவே ஹஜ்ஜை நாடிவிட்டால் நீங்கள் சீக்கிரமாக அந்த ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் தான். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் ஆகிய 3 மாதங்களில் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த 3 மாதங்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்குரிய இஹ்ராம் கட்டக்கூடிய காலம். பவன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் இந்த மாதங்களிலே இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி கொள்வாரோ, ஃபலா ரஃபஸ, அவர் உறவு கொள்வது,
துணையோடு சேருவது கூடாது. வலா ஃபுசூக, பாவமான விஷயங்களை பேசுவது, பாவமான விஷயங்களை செய்வது கூடாது. வலா ஜிதால, அவர் சண்டை சச்சரவு செய்வதும் கூடாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மிக தெளிவாக சொல்கின்றார். இப்போ ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பாவமான விஷயங்களை பேசுவதை, பார்ப்பதை, செய்வதை விட்டும் தவிர்க்க வேண்டும். ஆகுமாக்கப்பட்ட துணையோடு கூடுவதையே அவர் தவிர்க்க வேண்டும். ஆபாசமான வார்த்தைகளை அவர் தவிர்க்க வேண்டும். சண்டை சச்சரவுகளை அவர் தவிர்த்து கொண்டு முழுமையாக தக்குவாவோடு இறையச்சத்தோடு அவர் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜி என்பது மிக உயர்தரமான ஒரு அமல். மனிதனுக்காக முதல் இபாதத்திற்காக உருவாக்கப்பட்ட இல்லம். எத்தனையோ இல்லங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட மனிதர்களுக்காக முதலாக வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் இல்லமாக இந்த காபா இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், இன்ன அவ்வல பைத்தியும் உதிஅ லின்னாஸ், மக்களுக்காக வணங்குவதற்காக முதல் உருவாக்கப்பட்ட இல்லம் எதுவென்று சொன்னால் லல்லதி பி பக்கா, அது மக்கா முகர்ரமா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மக்காவிலே இருக்கிறதே அதுதான் முதலாக மனிதர்களுக்காக வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இல்லம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னும் அது எப்படிப்பட்ட இல்லம் என்று சொன்னால் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இல்லம், பரக்கத் பொருந்திய மக்கா என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். வஹுதல்லில் ஆலமீன், இன்னும் அகிலத்தார்களுக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்குமான நேர்வழி அங்கே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், அதிலே நிறைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் அங்கே இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அதற்குள்ளே நுழைந்து விடுவார்களோ அவர் நிம்மதி பெற்றவராக, பாதுகாப்பு பெற்றவராக அவர் ஆகிவிடுவார் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் அங்கே செல்லுவதற்கு, அதன் அளவிலே செல்லுவதற்கு வசதி பெற்றிருக்கிறார்களோ, வாய்ப்பை பெறுகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாவிற்காக ஹஜ் செய்வது கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜி என்பது யாருக்கு அந்த செல்வதற்கு வசதி இருக்கிறதோ அவரின் மீது ஹஜ்ஜு கடமை என்பதையும், அந்த இடம் பரக்கத் பொருந்திய இடம், பாதுகாப்பான இடம் என்பதையும், நேர்வழிக்கான இடம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு கடமை என்பதோடு மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜிற்காக நிறைய ஏராளமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இடம் ஹஜ்ஜாக இருக்கிறது. நிறைய ஹஜ்ஜுடைய சிறப்புகளை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அரஃபாவிலே அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கின்றான். ஜம்சம் தண்ணி அருந்துகின்ற பொழுது கேட்கப்படக்கூடிய துஆக்கள், பாவ மன்னிப்பு கேட்கப்பட்டால் அதுவும் மன்னிக்கப்படும். ஹஜருல் அஸ்வதை நீங்கள் தொடுகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. துஆக்கள் மக்பூலியத்தாக ஆகக்கூடிய இடங்களிலே நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது கபூல் ஆகின்றது போன்ற பல எண்ணிலடங்காத பல சிறப்புகளை நாம் பார்க்கின்ற சமயத்தில் பாவ மன்னிப்பு ஹஜ்ஜுடைய பிரதானமான ஒரு சவாபாக, பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய அமலாக ஹஜ்ஜி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் அல்லாஹ்விற்காக, இங்கே அல்லாஹ்விற்காக இஹ்லாஸ் மிக முக்கியமாக இருக்கிறது. மன தூய்மை வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்ல, அல்லாஹ்விற்காக யார் ஹஜ்ஜு செய்வாரோ அவர் ஃபலம் யர்ஃபுஸ்,
அவர் தன்னுடைய துணையோடு அவர் கூடிவிடவில்லை. வலம் யஃப்சுக், பாவமான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்துவிடவில்லை. அப்போது பாவமான காரியங்களை செய்யாமலும் உறவு கொண்டு விடாமலும் ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றிவிட்டால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்று பிறந்த பாலகன் என்று சொன்னால் பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாவமும் இருக்காது, எந்த பாவமும் அதற்கு தெரியாது, பாவமற்ற நிலையில் அந்த குழந்தை இருக்குமே, அதுபோல இவர் ஆகிவிடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 3 விஷயம்தான் அல்லாஹ்விற்காக ஹஜ் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாவமான விஷயங்கள் இருக்கக்கூடாது, எந்த வகையான மனைவியோடு கூடக்கூடிய ஆபாசமான ஒரு செயல்கள் என்பதும் இருந்துவிடக்கூடாது. இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்றது. மனதா ஹாதல் பைத் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயோமின் வலதத்துஹு. அதே விஷயம்தான், இது முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுகிறார்கள், இது திருமதியிலே வருகின்றது. மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜு செய்கிறாரோ அவர் மனைவியோடு கூடவில்லை, பாவமான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்துவிடவில்லை, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிறார் என்பதாக நாம் முன்னால் பார்த்தோம். ஆனால் இந்த ஹதீஸே குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, இவர் இதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது இந்த 3 ஹதீஸுகளிலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜு செய்து பாவமான விஷயங்களை விட்டும் ஆபாசமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து இருக்கிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக, முழுமையாக அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்பதை நாம் இந்த ஹதீஸுகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது ஹஜ்ஜு என்பது ஒரு சாதாரணமான அமல் அல்ல, நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்தார், பிறகு சில காலங்கள் கழித்து அடுத்த உம்ரா செய்கிறார் என்று சொன்னால், இந்த உம்ரா இருக்கிறதே இரண்டுக்கும் இடையில் நடந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிக்கப்படக்கூடிய, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர் வதுனூப். நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள், இந்த இரண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறது, இந்த இரண்டும் உங்களுடைய ஏழ்மையை நீக்குகிறது. என்ஃபியானில் ஃபக்ர், உங்களுடைய ஏழ்மையை நீக்கிவிடுகிறது. வதுனூப், பாவங்களை நீக்கிவிடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஹஜ்ஜு இருக்கிறதே, உம்ரா இருக்கிறதே, நம்மளுடைய பாவங்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே, முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. ஹஜ்ஜு இருக்கிறதே அது முன்னால் உள்ள அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். இஸ்லாம், ஒரு மனிதன் புதிதாக ஒரு 50 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதன் இஸ்லாத்திற்குள்ளே வருகின்ற பொழுது, கலிமாவை சொல்லி இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவனுடைய அந்த ஈமான், அவன் கொள்ளக்கூடிய ஈமான் இருக்கிறதே,
இந்த ஈமான் இவன் செய்த அனைத்து பாவங்களையும் இல்லாமல் ஆக்கிவிடும். அதுபோல எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் அவன் இடத்துல நடைபெற்றிருந்த அனைத்து பாவங்களையும் அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜு செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜிலே எந்த பாவங்களும் நடந்து விடாமல், ஆபாச செயல்கள், ஆபாச விஷயங்கள் நடந்து விடாமல், பாவமான காரியங்கள் நடந்து விடாமல், சண்டை சச்சரவுகள் ஆகிவிடாமல், நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி யார் ஹஜ்ஜை மேற்கொள்ளுவாரோ நிச்சயமாக அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக திரும்புவார் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. எனவே ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஹஜ்ஜிலே ஆபாசங்கள் இருந்துவிடக்கூடாது. ஆபாசமான வார்த்தைகளோ பேச்சுக்களோ இருந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக பாவமான விஷயங்களை பேசுவதோ கேட்பதோ செய்வதோ இருந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக அந்த ஹஜ்ஜு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அது அமைய வேண்டும். அப்படி மிக முக்கியமாக ஹஜ் என்பது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களோடு நாம் ஹஜ்ஜு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய ஹஜ்ஜு நாயகம் சொல்லித்தந்த அத்துணை நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக, குறிப்பாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கக்கூடிய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஹாஜிகளுடைய அனைத்து ஹஜ்ஜுகளையும், அனைத்து ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகளையும், முழு உலகத்திலிருந்தும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் மக்பூலியத்தானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.